இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் விருத்தியடைந்த ஆழமான தாழ்முகம் இன்று பிற்பகல் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் விருத்தியடைந்துள்ள ஆழமான தாழ்முகமானது இன்று அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வடக்கு, வடமேல், கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் கண்டி, நுவரெலியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 50 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பல பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 38 மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LA சூரிய பண்டார தெரிவித்தார். அதே சமயம் நாட்டின் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 28 நீர்த்தேக்கங்களும் அதேபோன்று 22 நடுத்தர அளவிலான குளங்களும் இன்னும் வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யானோயா மற்றும் தெதுரோயா நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் எந்தவொரு ஆற்று பள்ளத்தாக்கிலும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் வகையில் நீர் வெளியேற்றப்படவில்லை என்றும் பொறியியலாளர் சூரிய பண்டார மேலும் தெரிவித்தார்.